ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 200லேருந்து 140 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் சிஎஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே வந்து என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய இந்த 3 டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ் வந்து பிசி கேட்டகரிக்கு 2 பார்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று 200 to 180, அதே போல் 180 to 160 இந்த வீடியோ 160 to 140. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இதை விட குறைவான கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே யாருமே வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யாருமே கவலைப்பட வேண்டாம். அப்படி உங்களுக்கு நம்மளால் வீடியோவே கொடுக்க முடியல, அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடிய பட்சத்துலையும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே உங்களுடைய ரவுண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு பிடிஎஃபாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய அத்தனை டேட்டாவுமே உங்களுக்கு பிடிஎஃபாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பிசி கேட்டகரிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரி ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து 160லேருந்து இன்றைக்கி 140 140 வரைக்கும் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1424 டேனிஷ் அகமது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இதனுடைய கட் ஆஃப் 160, ரேங்க் வந்து 89,923, 26 சீட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திண்டுக்கல். ஓகேங்களா? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் இது. 160 சேம் 160, 90,181, 14 ரேங்க், 14 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ். 160, 90,742, 28 சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? இது வந்து 160, 90,829, 36 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2656 காங்கயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 160. ஓகேங்களா? பில்டர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, பழைய நேம் அது. 160, 91,013. ஓகேங்களா? 17க்கு 17 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்ததாக 4955 பிரான்சிஸ் சேவியர். ஓகேங்களா? இன்ஜினியரிங் காலேஜ் 159.5, 91,471, 42 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2349 டேனிஷ் அகமது 159. இது வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய டேனிஷ் அகமது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பார்த்தோம், அது நமக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய காலேஜ் காஞ்சிபுரம். இது வந்து நம்ம கோயம்பேட்டூர். 2 காலேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கட் ஆஃப் தான் வித்தியாசம். ஓகேங்களா? ஆனால் ரேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் ஏகப்பட்ட ரேங்க் வந்து வித்தியாசம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரேங்க் பக்கமாக வருது. 11 சீட் கொடுத்துருக்காங்க, 11 ஃபில் ஆயிருக்கு. அடுத்து 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் 159, 93,170, 39 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 159, 93,443, 29 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்ததாக 1307 ஜெருசேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 159, 93,470, 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 158, 96,605, 20 சீட் ஃபில் ஆயிருக்கு. 3019 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி. ஓகேங்களா? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 156.5, 1,01,229, 13 சீட் ஃபில் ஆயிருக்கு. 3826 கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து தொட்டியத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். 156, 1,01,392, 28 சீட் ஃபில் ஆயிருக்கு. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? 156, 1,01,977, 24 சீட். 3016 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். 156, 1,02,549, 15 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 155.5, 1,02,922, 28 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்ததாக 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கே வந்து 155,
1,04,115 63 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து 154 1,07,082 14 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் காரமடையில் இருக்கக்கூடிய காலேஜ் 154 1,08,254 21 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 5017 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ராம்நாடு. ஓகேங்களா? 153.5 1,08,732 15 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2731 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 153.5 1,09,192 23 சீட் ஃபில் ஆயிருக்கு. 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 153 இங்கே 1,09,686 15 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 153 1,10,381 38 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்த 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 153 1,11,035 18 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 152.5 1,11,580 18 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்ததா 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 152 13,434 28 சீட் ஃபில் ஆயிருக்கு. 3018 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து நமக்கு நாகப்பட்டினம். ஓகேங்களா? 151.5 1,14,638 20 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 151.5 1,14,693 10 சீட் ஃபில் ஆயிருக்கு. 4670 ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 151 1,16,427 23 சீட் ஃபில் ஆயிருக்கு. 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 150.5 1,17,227 38 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்த 2741 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 150.5 1,17,441 18 சீட் ஃபில் ஆயிருக்கு. 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1,19,083 17 சீட் ஃபில் ஆயிருக்கு. 110 பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் 150 1,19,327 22 சீட் ஃபில் ஆயிருக்கு. 4965 பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 149.5 1,19,759 28 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்ததா 3908 மவுண்ட் செயின்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 149 1,21,906 13 சீட் ஃபில் ஆயிருக்கு. 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 148 1,24,002 28 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் 148 1,24,510. அடுத்ததாக 1310 மிஸ்ரிமல் நவஜி காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் 146.5 146.5 1,28,154 7 சீட் ஃபில் ஆயிருக்கு. 2630 செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததாக 3807 ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே வந்து 146 1,29,689 கட் ஆஃபும் 38 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இது வந்து நமக்கு சென்னையில் மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் 145.5 1,32,105 23 சீட் ஃபில் ஆயிருக்கு. 1408 ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜ் 145 1,33,148 28 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்த 3801 ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நமக்கு நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காலேஜ் 145 1,33,537 20 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 144.5 1,33,807 18 சீட் ஃபில் ஆயிருக்கு. அடுத்து 5865 நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 144.5 1,34,918 12 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. 1137 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 144 1,35,125 18 சீட் ஃபில் ஆயிருக்கு.
அடுத்தது 1520 கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 144, 1,35,834. ஓகேங்களா. இங்கே வந்து 18 சீட் ஃபில் ஆகிருக்கு. 4680 AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 144, 1,35,971, 28 சீட் ஃபில் ஆகிருக்கு. அடுத்ததாக 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பெரம்பலூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். 143.5, 1,37,546, 43 சீட் ஃபில் ஆகிருக்கு. 1301 முகமது சதக். ஓகேங்களா. 142.5, 1,39,352, 7 சீட் ஃபில் ஆகிருக்கு. 1505 அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 142.5, 1,40,232, 13 சீட் ஃபில் ஆகிருக்கு. அடுத்ததாக 5536 மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 142, 1,41,554, 9 சீட் ஃபில் ஆகிருக்கு. சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்கே வந்து 141, 5921 சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா. இதுக்கு வந்து 140, 1,47,088, 4981 பூஞ்சஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா. இது வந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய காலேஜ். 139.5, 1,47,943, 18 சீட்டும் ஃபில் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லா காலேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 140 கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, 140 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த காலேஜஸ் வந்து இதே ஆர்டர் பிரகாரம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுக்கலாம். இதில் தேவையில்லாத காலேஜஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜஸோ அதை டாப்பில் வச்சுட்டு மற்ற காலேஜஸில் நீங்கள் ஆர்டர் பிரகாரம் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயரில் வந்து இதே போல் தான் வந்து இதே ஆர்டரில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதே ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.